நீங்க சாவடிக்கன்னு சொன்னீங்க. அந்த பாட்ட பார்த்தா எனக்கு சாவடிக்க தான் ஞாபகம் வருது. இல்ல அது உண்மை முதல்ல என்னன்னு தமிழ்ல போட்டிருக்கலாம். SAWன்னு போடும்போது நம்மளுடைய எழுத்துப்பிழ கவனக்குறைவா கூட ஆமா, இருக்கலாம். என்னடா ஆமா. இதுன்னு முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நண்பர் ஃபோன் பண்ணி இல்லங்க அது வேற ஏதாவது இருக்கும். வெயிட் பண்ணுங்க பாட்டு வந்தப்பறம் அப்புறம் சவாதிக்கா அப்படின்னு அப்படின்னாங்க. சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சவாதிகா அப்படிங்கிறது வந்து தாய் மொழியாம். தாய்லாந்து நாட்டு மொழியில வந்து எழுதியிருக்காங்க. அறிவு தான் திருக்குறள் அறிவு தான் எழுதியிருக்காரு. சவாதிகானா வெல்கம்னு அர்த்தமா. வெல்கம்னு சொல்ற மாதிரி அர்த்தமா. அதுல கப்புன்னு ஒரு வார்த்தை வரும். நன்றின்னு அர்த்தமா. சோ தாய்லாந்து நாட்டுல ஒருவேளை வந்து நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி த்ரிஷாவோட பேரா இருக்கலாம் அப்படின்னா அப்புறம் யாருனாலும் த்ரிஷா வாங்க வாங்க இல்ல நீங்க வந்து சென்சார் போர்டுக்கு இந்த வீடியோ அனுப்ப வைக்கிறீங்க. இல்லங்க நீங்க சொன்ன பேருக்கு ஆமா இல்ல நான் வந்து ஒரு கெஸ்ட்ல சொன்னேன். ஏன்னா வித்தியாசமா பேர் வைக்கிறேன் அப்படி வைப்பாங்களான்ட்டு. இப்ப இப்படி ஒரு அர்த்தம் வரத பார்த்தா அது ஏதோ பாட்டுக்காக பாடின மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த பாட்டை வச்சு ஒரு பெரிய சர்ச்சை வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அனிருத் வந்து இந்த பாட்டை கடந்த வருஷம் 2024ல வந்து மலையாளத்துல மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா ஆவேசம். இந்த ஆவேசம் படத்துல நாட்டி இலுமினாட்டின்னு ஒரு பாட்டு வரும். பயங்கர ஹிட் அந்த பாட்டு. அந்த பாட்டோட ராகத்தை அப்படியே தூக்கி வச்சுட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு. நீங்க தான் சொல்லிருக்கீங்க ஒரே மெட்டு தான் அப்படின்னு சொல்லி அது அவர் மெட்ட போட்டாரு மட்டும் இல்லாம அடுத்த மெட்ட தூக்கி அப்படியே வைக்கிறாரு. இடையில வேற இருங்க பாய் இருங்க பாய் வேற. ஏன்னா அது ட்ரெண்டா இப்ப ஹிட் ஆகுதுங்கிறதுனால அதை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. அப்போ மொத்தத்துல பார்க்க போனா அனிருத் வந்து இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படின்னு எனக்கு என்னமோ நீங்க சொன்னதெல்லாம் சரியா வருதோங்கிற ஒரு ஞாபகம் இருக்கு.